பேட்ட விஸ்வாசம் திரைப்படங்களின் வசூல் பற்றி ஆய்வு செய்த மதுரை மாநகராட்சி ஊழியர்களை பணியிடம் நீக்கம் செய்வதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஜனவரி 10 முதல் 17 வரை இரு படங்களினுடைய வசூல் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்ய பிறப்பிக்கப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், நீங்க தொடரலாம். பாலவேல், அதாவது கடந்த தீபாவளி அன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சர்க்கார் படம் வெளியானது. அப்பொழுது சர்க்கார் படத்திற்கு ஆன்லைன் முன்பதிவில் ரூபாய் 1000 முதல் அதிகமான கட்டணங்கள் வசூல் செய்யப்படுகிறது. எனவே அரசு விதித்துள்ள அடிப்படையில் கட்டணங்களை வசூல் செய்ய வேண்டும் என்று என கோரி மகேந்திரன் என்பவர், உசிலம்பட்டியை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதை விசாரித்த நீதிபதிகள் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தாங்கள் துணை ஆட்சியர் தலைமையில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு பறக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகும் அதிகமான கட்டணம் சர்க்கார் படத்திற்கு வசூல் செய்யப்பட்டிருந்தது. அது குறித்து இதை உரிய ஆதாரங்களுடன் மனுதாரர் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மனுவாக தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதிக கட்டணம் வசூல் செய்ததாக பல்வேறு தியேட்டர்களை குறிப்பிட்ட மாவட்ட நிர்வாகம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதற்கு முன்னதாகவே கடந்த வாரம் பேட்ட மற்றும் விஸ்வாசம் படத்திற்கும் இதேபோல் கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது மாநகராட்சி சார்பில் 2 அலுவலர்களும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஆணையர் ஒருவரும் என 3 பேரும் சேர்ந்து மதுரை மாவட்டத்தில் திரையிடப்பட்ட திரையரங்குகளில் சென்று ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் மதுரையில் உள்ள அம்பிகா மற்றும் மூகாம்பிகா திரையரங்குகளுக்கு அந்த ஆய்வு செய்ய மாநகராட்சியால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் செல்லவில்லை என்றும் இது குறித்து இன்று உயர்நீதிமன்ற மதுரைகளில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அந்த 2 மாநகராட்சி ஊழியர்களையும் ஏன் பணி இடை நீக்கம் செய்யாது என்று கேள்வி எழுப்பி அவர்களை பணி இடை நீக்கம் செய்ய மாநகராட்சி ஆணையருக்கு பரிந்துரைத்து உத்தரவிட்டனர். பேட்ட மற்றும் விஸ்வாசம் திரைப்படங்களினுடைய வசூல் குறித்து ஆய்வு செய்யாத மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் 2 வரை சஸ்பெண்ட் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் கேட்டோம். நன்றி கருணாகரன்.